பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஒரு சில வாரமா தேவ சமூகத்தில் எட்டுகிற காரியங்கள், என்னைக்காவது இந்த செய்தி யோசிச்சிருக்கீங்களா? ஒரு 3 வாரமாக பிரசங்கம் பண்ணுறேன். என் காரியமும் இதே போல் பரலோகத்தில் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்தில் உன்னதமான அந்த இடத்துக்கு போகணும் ஆண்டவரேன்னு சொல்லி செய்தியை கேட்டோம். அவர்கள் ஆராதிக்கிற அதே தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அப்போ நம்ம காரியம் ஏன் மேலே போகக்கூடாது? அதான் நம்ம அந்த விசுவாசத்துக்குள்ளே வந்துடணும். பைபிளில் இருக்கிற அத்தனையும் நமக்கு தான். பைபிளில் நடந்திருந்தால் நமக்கும் நடக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போது நம்முடைய காரியமும் தேவ சமூகத்தில் போகக்கூடியதாக இருக்கணும். ஏற்கனவே பார்த்தா ஆசாரியர்களுடைய அந்த சத்தம், ஜெபிக்கிற சத்தம், ஜனங்களுக்காக ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதம் தேவ சமூகத்தில் எட்டுனது. ஆசீர்வதிக்கிற, ஏன்னா அவருக்கு ஆசீர்வாதம்னா ரொம்ப பிடிக்கும். ஆசீர்வாதத்துக்கும் அவருக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது, நல்ல நட்பு இருக்குது, நல்ல ஐக்கியம் இருக்குது. ஏன்னா ஜனங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். அதனால நீ மற்றவங்களை ஆசீர்வதிச்சா நிச்சயமா அது தேவ சமூகத்தில் எட்டும். இந்த ஆசாரியர்கள் ஜனங்களை ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதத்தின் சத்தம் தேவ சமூகத்தில் எட்டி அங்கிருந்து இறங்குகிறது ஆசீர்வாதம். அதை பார்த்தோம். 2வது கொர்நேலியு, அந்த ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய காரியங்கள் தேவ சமூகத்தில் எட்டி அங்கிருந்து ஒரு தூதன் அந்த முழு குடும்பம், அந்த ஒரு மனுஷனின் நிமித்தம் முழு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம். ஆமென் எல்லாம் சொல்ல மாட்டீங்க? பார்த்தோம் இல்லையா? ஆமென் வரணும். அடுத்து தேவ ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கூக்குரலிட்டு பெருமூச்சு விட்டு அவர்கள் கதறுகிற அந்த கதறலின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் இறங்கினார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம இதில் தான் விட்டோம். எல்லாரும் திருப்பி கொள்ளுங்க. யாத்திராகமம் 2:23 வாசிங்க. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவ சந்நிதியில் எட்டினது. 24 தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அவர்கள் பெருமூச்சை கேட்டு, அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சில நேரத்தில் பெருமூச்சு கூட பரலோகம் போயிடும், தேவன் இருக்கிற இடத்துக்கு போயிடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பேசுகிற சத்தம் மாத்திரம் இல்லை, நம்ம கண்ணீர் மாத்திரம் இல்லை, ஒரு சில நேரத்தில் பெருமூச்சு, வேதனை நிமித்தம் விடுகிற பெருமூச்சின் சத்தமும் போயிடும் மேலே. அதுக்கு இதெல்லாம் ஆதாரம். இன்னொரு வசனம் கூட இருக்கிறது. 3வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து. கீழே நடக்குது, மேல இருந்து பார்க்கிறாரு அவருடைய ஜனத்தின் உபத்திரவத்தை. அல்லேலூயா. இங்க கீழே நடக்குது, எகிப்தில் நடக்குது, அவர் மேல இருந்து பார்க்கிறாரு. என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் இடுகிற கூக்குரல், இங்கே எகிப்து தேசத்திலிருந்து இடுகிற கூக்குரல் மேல உன்னதமான இடத்துல தேவன் தங்குகிற அந்த ஸ்தானத்துக்கு போகிறது. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். எங்க இருந்து அறிந்து கொண்டார்? இங்க பூமியில நடக்கிறத மேல இருந்து பார்த்து அறிந்து கொள்ளுகிறார். அடுத்து
9வது வசனத்தை கூட வாசிங்க. இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. அப்போ நம்ம கதறுகிற சத்தம் நிச்சயமாய் மேல போ. அவருடைய ஜனமாய் இருந்தா இங்க ஜனங்கள் கூக்குரல் இடுறாங்க, முடியலையே ஆண்டவரே, ஐயோ கதறாங்க, ஐயோ அம்மா அப்பான்னு கதறாங்க. அந்த கதறலின் சத்தம் மேலே போயிடுச்சு. அல்லேலூயா. நல்ல கவனிங்க தேவ பிள்ளையே, அவர்களை கதற வைத்தவர்களை கர்த்தர் நியாயம் தீர்த்தார் ஒரு பக்கம், அவர்களை வேதனைப்படுத்தி பெருமூச்சு விட வைத்த அத்தனை பேரையும் கர்த்தர் அந்த செங்கடலிலே கவிழ்த்து போட்டார். அத்தனை பேருக்கும் பயங்கரமான 10 வாதைகளை அனுப்பினார். அல்லேலூயா. கடைசியில் தலைச்சன்களை அழித்து வெளியே கொண்டு வந்தார். இந்த சத்தியத்தெல்லாம் விளங்கி கொள்ளுங்க. பெருமூச்சு விடுறோம், நம்மளுக்கும் இறங்குறாரு. பெருமூச்சு விட வைத்த எதிராளிக்கும் கர்த்தர் இறங்குறார். அல்லேலூயா. கர்த்தருடைய எதிராளிக்கும் அங்கே நியாய தீர்ப்பு இறங்குறது, அவருடைய ஜனங்களுக்கும் நீதி செய்யப்படுகிறது. இது வேத சத்தியம். ரொம்ப நாள் அதை விட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பார்த்து கொண்டே இருப்பார், ஒரு நாள் இறங்குவார். அதுதான் வேதம் சொல்லுகிறார். பார்த்து கொண்டே இருந்தார். இவங்க மாறுவாங்க, விடுதலை ஆவாங்க, விட்டுருவாங்கன்னு பார்த்தாரு. ஒன்றும் நடக்கலை. கடைசியில் கர்த்தர் இறங்கி கிரியை செஞ்சார். அதான் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். 8 வாசிங்க. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்தில் இருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். யார் இறங்கினது? கர்த்தர் இறங்கினார். கர்த்தர் இறங்குவார். உனக்காக எனக்காக என் தேவன் இறங்குவார். பெருமூச்சு விடுகிறவர்களுக்காக கர்த்தர் இறங்குவார். வேதனையோடு கண்ணீரோடு கதறுகிறவர்களுக்கு என் தேவன் இறங்குவார். அல்லேலூயா. கர்த்தர் இறங்கினாருங்க. அதுதான் நம்ம பார்த்தோம் போன வாரம். ஒரு சில வசனங்களை பார்ப்போம். ஆகார் கதறுனா, கண்ணீர் விட்டா, பெருமூச்சு விட்டு அழுதா, கர்த்தர் இறங்கினார். அதே போல ஒரு சிலருக்கு கர்த்தர் இறங்கினாரு. வாசிங்க 2 ராஜாக்கள் 19:3 வாசிங்க. இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலனில்லை. பெறவோ பலனில்லை. அப்போ எப்பேற்பட்ட ஒரு நிலைமை எசேக்கியா ராஜாவின் நாட்களில் நடந்தது. இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள். கர்த்தர் பின்பு என்ன செஞ்சாருன்னு உங்களுக்கு தெரியும். கர்த்தர் அத்தனை வீரர்களையும், இவங்களுக்கு விரோதமாக எழும்பின அந்த பெருங்கூட்டத்தை ஒரே ராத்திரியில கர்த்தர் இறங்கி மரங்கடிச்சார். தேவ சமூகத்தில் எட்டினது. அங்கிருந்து ஒரு தூதனை அனுப்புகிறார். ஒரே தூதன், அல்லேலூயா, 185,000 பேரை சங்கரித்து அந்த நெருக்கத்தை மாற்றி போடுகிறார் கர்த்தர். தேவ சமூகத்தில் எட்டுகிறது. அவன் கூப்பிடுகிற கூப்பிடல், அவன் கதறின கதறல், அவன் சொன்ன காரியம். இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள். பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலனில்லை. என்னங்க வார்த்தை அது? பயங்கரமான வார்த்தைங்க. பிள்ளை பெற பார்க்கிறோம், ஆனா பெற பலனில்லை. அப்போ ஒரு பிரஸ்தவ ஸ்திரீக்கு இருக்கிற வேதனையை போல அவர்கள் வாழ்க்கை வேதனையை காண்பிக்கிறது. அதை பார்க்கிறார். பூமியில் இருக்கிற அந்த வேதனையை பார்க்கிறார். எசேக்கியாவும் அவனோடு இருக்கிற கூட்டத்தாரும் படுகிற வேதனையை பார்க்கிறார். எசேக்கியா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, முன் வசனத்தை வாசித்து முன்னாடி வாசிங்க. ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து
ரட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து. பயங்கரமான ஒரு நெருக்கம், வேதனை. தேவ சமூகத்தில் எட்டின, தேவ சமூகத்தில் போகாம தூதன் இறங்க முடியுமா? கர்த்தர் சொல்லாம இறங்க முடியுமா? கர்த்தர் பார்த்தார், அவனுடைய நெருக்கத்தை பார்த்தார். பிள்ளை பெற நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை. அப்ப எந்த அளவுக்கு அவன் வேதனைப்பட்டிருக்கிறான் பாருங்க. அதை கர்த்தர் பார்த்தார். அவனையும் அவன் தேசத்தையும் சூழ்ந்திருந்த அந்த நெருக்க அவன் கூக்குரலிட ரெட்டுடுத்தி தேவ சமூகத்தில் வந்து கதறுகிறான். அதை கர்த்தர் பார்த்து ஒரே ஒரு ஆள் அம்சார், பாப்பா நீ ஒரு ஆள் போதும், நீ போ. என் மகன் கூப்பிடுகிற சத்தம் என் சமூகத்தில் வந்தது, அவனுடைய கதறல் நான் பார்த்தேன், நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பின பொழுது அந்த ராத்திரியில், அல்லேலூயா, அவன் கதறின ராத்திரியில் தேவ சமூகத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து அந்த ராத்திரியில் 185,000 பேரை சங்கரித்து தேசத்தில் ஒரு பெரிய விடுதலை உண்டாயிற்று. இன்னொரு வசனம் கூட இருக்கு, வாசிங்க. 2 நாளாகமம் 14:11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவன் ஆகிலும் பலனற்றவன் ஆகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். அல்லேலூயா. அப்போ ஆசா இதே போலதான் பயங்கரமான நெருக்கம், எதிராளிகளுடைய நெருக்கம், தேச அழிவு, இவர்கள் பட்டயத்துக்கு இரையாக போகிறாங்க, தேசமே அழிய போகிறது, அந்த ஒவ்வொரு குடும்பமும் அழிய போகிறது. எதிராளிகள் அப்படியே கடற்கரை மணலத்தனையாய் வந்து விட்டார்கள். ஆசா இப்பொழுது தேவனை கூப்பிடுகிறான், ஆண்டவரே, பலமுள்ளவனாகிலும் பலனற்றனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி, எங்களுக்கு துணை நில்லும் என்று சொல்லி எப்படியெல்லாமோ கூப்பிட்டு கதறுகிறான். அடுத்த வசனத்துல, இப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். யுத்தம் செய்ய, தம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்ய கர்த்தர் இறங்கிட்டார். கர்த்தர் இறங்கி அங்க யுத்தம் செய்கிறார். ஆசாவுக்காக, இந்த ஒரு மனுஷனுக்காக, அந்த தேசத்துக்காக, தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தர் இறங்கி யுத்தம் செய்கிறார். ஏன்னா கர்த்தர் முறிய அடித்ததினால் ஓடி போனார்கள். கர்த்தர் இறங்குறார். அதே 13வது அதிகாரம் பின் வசனம் கூட சொல்லுகிறது, கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நெருங்கி போனார்கள். கர்த்தருக்கு முன்பாக அப்போ இறங்கிட்டார் கர்த்தர், அந்த வேதனையை பார்த்து, அந்த கூக்குரலை பார்த்து. அதனால நீங்க தயவு செய்து, நான் கதறேன், கண்ணீர் விடுறேன், என் சத்தத்தை கேட்கலன்னு நினைக்காதீங்க. நிச்சயமாய் பரலோகம் போயிடும், நிச்சயமாய் தேவ சமூகத்தில் எட்டும். நேரம் வரும் பொழுது கர்த்தரே இறங்குவார். அல்லேலூயா. இல்ல ஒரு தூதனை அனுப்புவார். அல்லேலூயா. ஒன்னு கர்த்தர் இறங்குவார், இல்ல தூதனை அனுப்புவார். இறங்கி கிரியை நடத்தி முடிப்பார். இன்னொரு வசனம் கூட இருக்கு, அதே 2 நாளாகமம் 20:12 வாசிங்க. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். ஆமென். அல்லேலூயா. இங்க யோசபாத்து இங்க ஒரு பெரிய நெருக்கத்தை சந்திக்கிறார். ஏன்னா நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆக்குகிற தேவன், கூக்குரலை கேட்கிற தேவன், தேவ சமூகத்தில் எட்டும்படி நம்ம கதறும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் இறங்குவார் என்பதற்கு வசன ஆதாரத்தோடு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. 5வது வசனம் பின்பக்கத்தில், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அப்ப கர்த்தர் கேட்டார். உடனே அங்க ஒரு நபர் மூலமா ஆவியானவர் இறங்கி கிரியை செஞ்சு சொல்லுகிறார். 17 சொல்றாரு, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க. அப்போ கர்த்தர் இறங்கிட்டாருன்னு தானே அர்த்தம், கர்த்தருடைய சமூகத்துல போயிடுச்சுன்னு தானே அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மளை
நெருக்கப்படுத்துறவங்க, நம்ம பெருமூச்சு விட்டு கதறுகிற அளவுக்கு நம்ம நடத்துறவங்களை கர்த்தர் சந்திக்கிறார். அதே நேரத்தில் நமக்கும் இறங்குகிறார். 2 காரியம் நடக்கிறது. நம்மளை நெருக்கடிக்க நம்மளை நெருக்கப்படுத்த நம்மளை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி நடத்துகிற, நம்மளை அவமானப்படுத்துகிற, நம்மளை கண்ணீரை வரவழைக்கிற, இப்படி எத்தனையோ காரியங்கள் இருக்கு. நம்ம அந்த மாதிரி நெருக்கத்திலெல்லாம் ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடும் பொழுது, அந்த பெருமூச்சு விடும் பொழுது, ஐயோ என்று கதறும் பொழுது, இதெல்லாம் தேவ சமூகத்தில் போயிடுது. அல்லேலூயா. கண்டிப்பா போகுதுங்க. வசன ஆதாரத்தோடு நான் சொல்லுகிறேன். கர்த்தர் இறங்குவார், உனக்காக இறங்குவார். உனக்காக இறங்குறது மாத்திரமல்ல, அந்த யார் இந்த சூழ்நிலைக்கு உன்னை தள்ளுகிறார்களோ, யார் இந்த சூழ்நிலையை உனக்கு ஏற்படுத்துகிறார்களோ, உன்னை கதறும்படி கண்ணீர் வைக்க விடும்படி செய்கிறார்களோ, அவர்களையும் கர்த்தர் சந்திக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 79:11 வாசிங்க டக்குன்னு. கட்டுண்டவனுடைய பெருமூச்சு உமக்கு முன்பாக வரட்டும். போதும், அவருக்கு முன்பாக வருகிறது. கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஜனங்கள், ஏதோ ஒரு கட்டு, அவர்களுடைய பெருமூச்சு நிச்சயமாய் அவர் சமூகத்தில் போகிறதால் தான் இந்த வசனம் எழுதி வச்சிருக்கு. அப்படி சமூகத்தில் வரட்டும் அப்படின்னா ஏற்கனவே வந்திருக்கு, அதனால என் சத்தமும் வரட்டும். கட்டுண்டவனுடைய பெருமூச்சு உமக்கு முன்பாக வரட்டும். அல்லேலூயா. பெருமூச்சின் சத்தத்தை கேட்கிற தேவன் நம்முடைய தேவன். அது மட்டுமல்ல, எசேக்கியாவில் இன்னொரு வசனம் இருக்கு. பாவத்தை கண்டு பெருமூச்சு விட்டு அழுகிற ஜனங்களுடைய நெற்றியிலே அடையாளத்தை போடு, அவங்களெல்லாம் நான் பாதுகாப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஒரு பக்கம் வேதனை நிமித்தம், போராட்டத்தின் நிமித்தம், நெருக்கத்தின் நிமித்தம் நம்ம பெருமூச்சு விடுகிறோம். இன்னொரு பக்கம் அதே நேரத்தில் தேவனுக்காக நிற்கிற ஜனங்க பாவத்தை கண்டு, தேசத்தில் நடக்கிற அநியாயங்களை, அட்டூழியங்களை பார்த்து, பயங்கரமான பொல்லாத கிரியைகளை பார்த்து பெருமூச்சு விடுகிறவர்கள் நெற்றியிலே அடையாளம் போடப்படும், அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். சங்கார தூதன் இறங்கும் பொழுது நெற்றியிலே அடையாளம் போடப்பட்டவங்க எல்லாம் பாதுகாக்கப்படுகிறாங்க. அடையாளம் போடப்படாதவங்க, பெருமூச்சு விடாதவங்க அத்தனை பேரும் சங்கரிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு இடத்துல ஆண்டவர் ஒரு பெருமூச்சு விடுகிறார். மார்க் 7:34 திருப்புங்க. 7:34 வாசிங்க. வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார், அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். நம்ம நினைக்கிறோம் வெறும் நம்முடைய வேதனை, கண்ணீர், போராட்டம் இவளுக்காக மட்டும் இறங்குறதில்ல. பாவத்தை பார்த்து பெருமூச்சு விட்டு மனவேதனைப்படுற பாருங்க, அது கூட தேவ சமூகத்தில் போயிடும். நாட்டில் நடக்கிற அநியாயம், அட்டுழியங்களை பார்த்து, மனம் திரும்பாத ஜனங்களை பார்த்து, பயங்கரமான பாவ சேட்டில் விழுந்தவங்களை பார்த்து, நரகத்துக்கு நேராக போய் கொண்டு இருக்கிறவங்களை பார்த்து வேதனைப்படுறோம் பாருங்க, பெருமூச்சு விடுறோம் பாருங்க. இது கூட பரலோகத்தில் போயிடும், மேலே எட்டும். யாரும் காண முடியாத ஒரு அடையாளத்தை கர்த்தர் போடுகிறார் அந்த மாதிரி நபர்களுக்கு. தீங்கு வரும்பொழுது அந்த நபர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். துஷ்டன் வரும்பொழுது அந்த நபர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். தேசத்தில் அழிவு வரும்பொழுது, பொல்லாத நாச மோசங்கள் வரும்பொழுது அந்த நபர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். ரெண்டாவது, வியாதி நிமித்தம் பயங்கர கோர வியாதிகளை பார்க்கிறோம். மரண தருவாயில் இருக்கிற வியாதியை பார்க்கிறோம். வலி வேதனையில கதறுகிற வியாதியை பார்க்கிறோம். இந்த வியாதியை பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டு, ஆண்டவரே நீங்க ஒரு சுகத்தை கொடுக்க கூடாதா என்று சொல்றாங்களே, அவங்களுக்காக கர்த்தர் இறங்குவாருங்க. அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து, ஏன்னா
அங்கே ஒரு கொன்னை வாயுடைய செவிடு ஊமை எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு வியாதியஸ்தர் இருக்கிறான். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அந்த நபருக்காக ஆண்டவர் இயேசு பெருமூச்சு விடுகிறார். அங்கே அற்புதம் நடக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வியாதியஸ்தருக்காக பெருமூச்சு விடுங்க. வியாதியஸ்தருக்காக வேதனையோடு நீ தேவ சமூகத்தில் நின்னா அதையும் கர்த்தர் பார்க்கிறாரு. உன் மூலமாக கர்த்தர் அற்புதம் செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு வியாதியஸ்தருக்கு நம்ம பாரப்படும் பொழுது பெருமூச்சு விட்டு, ஆண்டவரே இந்த நபருக்கு இறங்க மாட்டீரோ, இந்த நபருக்கு கிருபை பாராட்ட மாட்டீரோ, இந்த நபருக்கு ஒரு சுகத்தை கொடுக்க மாட்டீரோ என்று சொல்லி பெருமூச்சு விட்டு அழுகிற அந்த தேவ ஜனங்களை கொண்டே கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். பெருமூச்சு விட்ட இயேசு எப்படி அற்புதம் செய்தாரோ, பெருமூச்சு விட்ட உன்னை கொண்டே அற்புதம் செய்ய வைப்பார். அல்லேலூயா. கடைசியா ரோமர் 8:26 வாசிங்க. அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியதின்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெரு மூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். மற்றவங்களுக்காக நீ, மற்றவங்க பாரத்துக்காக, மற்றவங்களுடைய வேதனை வியாதி பயங்கரமான போராட்டத்துக்காக நீ வாக்கு கடங்காத பெருமூச்சோடு ஜெபிக்கிற நீ, ஓ அது ஆவியானவருடைய ஜெபம். அந்த மாதிரி நீ ஜெபிக்கும் பொழுது உன் ஆவியோடு ஆவியானவர் இணைவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இது ஆவியானவர் ஜெபிக்கிற ஜெபம். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். யார் மற்றவங்களுக்காக பெருமூச்சோடு வாக்கு கடங்காத பெருமூச்சோடு ஜெபிக்கிறார்களோ அவர்களோடு என் தேவ ஆவியானவர் இணைந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. அந்த ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். தேவ பிள்ளையே, எந்த ஆவியோடு ஆவியானவர் இணைகிறார்? பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிற, மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற அந்த ஆவியோடு ஆவியானவர் இறைகிறார். யாரோடு இணைந்து செயல்படுகிறார்? யாரோடு இணைந்து ஜெபிக்கிறார்? யாரோடு இணைந்து அந்த சத்தம் ஆவியானவருடைய சத்தம் பரலோகத்தில் கேட்குது, பரலோகத்திலிருந்து இறங்குகிறது. அப்போ ஆவியானவர் தேவனான ஆவியானவர் கூப்பிடும் பொழுது நடக்குமா நடக்காதா? கண்டிப்பா நடக்கும். யாரோடு அவர் இணைந்து கொள்ளுகிறார் என்றால் மற்றவங்களுக்காக பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிற அந்த நபரோடு தான் அவர் இணைவார். அல்லேலூயா. கர்த்தருடைய அந்த ஜெபம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வித்தியாசம் கண்டுபிடிச்சிடலாம். யாரோடு ஆவியானவர் இணைந்து ஜெபிக்கிறார், யார் சும்மா வெறுமையாக ஜெபிக்கிறாங்கன்றது நல்லா கிளீனாக தெரிஞ்சிடும். அல்லேலூயா. ஒரு ஏற்கனவே சொன்ன ஒரு டெத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு ஜெபத்துக்கு ஜெபிக்க சொல்கிறாங்க ஒரு நபரை. அவர் ஜெபிக்கிற உள்ள ஒரே கும்பலாக இருக்குது, நான் போக முடியல உள்ள. நான் அப்படி வெளியே நிற்கிறேன். அந்த ஜெப சத்தம் என் காதில் கேட்குது. ஜெபிக்கிறாரு. அப்படியே யாரோ ஒரு மூத்த ஊழியக்காரன் ஜெபிக்கிற மாதிரி ஜெபிக்கிறார். பார்த்தா வார்த்தைலாம் அவ்வளோ கோர்வையாக இருக்குது, அருமையாக இருக்குது. அப்படியே போட்டாரு பாருங்க ஜெபம், அவ்வளோ அருமையாக இருக்குது. என்னடா அது, யாரா அது இவ்வளோ அழகாக ஜெபிக்கிறது, இவ்வளோ வசனத்தை வச்சு ஜெபிக்கிறாங்களே, அதுவும் ஏற்ற வார்த்தைகளை வச்சு ஜெபிக்கிறாரு. எனக்கு ஆச்சரியம். யாரோ ஊழியக்காரர் வந்திருக்கிறார் பொழுது, முடிச்சுட்டு வரட்டா நம்ம கை கொடுக்கலான்னு பார்த்தா முடிச்சுட்டு வராரு. அப்படி போகிறாரு. பின்னாடி பேக்கெட்டில் சிகரெட் பேக்கெட்டும் தீப்பெட்டியும் இருக்குது. நல்லா தெரியுது வெளியேட்டி. ஆஹா, பந்தல் போட்டவன் இவன் தானா ஜபத்தில் நினச்சிக்கினேன். ஏமாந்துட்டோமே ஆண்டவரை. அவர் எந்த ஆவியில் ஆவியானவரோட இணைந்தா ஜபிச்சாரு? அசுத்த ஆவியோட இணைந்து ஜபிக்கும். அசுத்த ஆவி கூட ஜபிக்கும். ஏற்கனவே சொன்னோம் பாருங்க, கேட்குது, ஜபிக்குது. அப்போ ஆவியானவர் யாரோடு இணைந்து கொள்ளுகிறார்? வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு மற்றவர்களுக்காக பாரமாய் ஜெபிக்கிறவர்களோடு என் ஆவியானவர் இணைகிறார். அவங்க ஜெபிக்கும் போதே கண்டுபிடிச்சிடலாம் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தில் பிரசன்னத்தில் ஜெபிக்கிறாங்களா இல்லை மாம்சத்தில் ஜெபிக்கிறாங்களான்றதை ஒரு நபர் ஜெபிக்கும் பொழுதே கண்டுபிடிச்சிடலாம்.
மற்றவங்களுக்காக யோபுவை போல மற்றவங்களுக்காக, பிறருக்காக, தேசத்துக்காக, சபைக்காக, நாட்டுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, ஆட்சியாளர்களுக்காக இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்படி மற்றவங்களுக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளோடு என் தேவ ஆவியானவர் இணைந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்முடையது தேவ சமூகத்தில் எட்டும். விசுவாசமா இருங்க. எட்டினதால தான் உங்களுக்கு நிறைய காரியம் நடந்திருக்குன்றத முதல்ல விளங்கி கொள்ளுங்க. உங்களுக்கு எல்லாம் எப்படி நடந்தது, எவ்வளோ காரியம் நடந்திருக்கு உங்கள் வாழ்க்கையில். எத்தனையோ காரியங்களை கர்த்தர் செஞ்சிருக்கிறார், எத்தனையோ கொடுத்திருக்கிறார், எத்தனையோ செஞ்சிருக்கிறார். இதெல்லாம் எப்படி தேவ சமூகத்தில் உன்னுடைய காரியங்கள் எட்டினபடியால தான் அங்கிருந்து உனக்கு இறங்கி இருக்கிறது. கர்த்தர் இறங்கி கர்த்தர் கிரியை செஞ்சிருக்கிறார். இல்லைன்னா நடக்குமா? நடக்காது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த ஒன்று கூட நடக்கலையே, ஒன்று கூட போலையே, ஒன்று கூட தெரியலையன்ற இல்லை. அது எப்படின்னா, ஏதோ கர்த்தர் உன் வாழ்க்கையில் நடந்தது, முடிந்தது, கிடைச்சதெல்லாம் எப்படின்னா தேவ சமூகத்தில் உன் கூக்குரல் கேட்டபடியால் தான் இறங்கி கிரியை செஞ்சிருக்கார். அல்லேலூயா. கர்த்தருடைய அது உனக்கு புலப்படலை, உனக்கு புரிந்து கொள்ள முடியல. கர்த்தர் தான் அதை செஞ்சிருக்கிறாருன்றத. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால் விசுவாசமாக இருங்க. அடுத்த வாரம் வேறொரு வித்தியாசமான தேவ சமூகத்தில் எட்டினதை குறித்து பார்க்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க. அது வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன், நான் முடிக்க போகிறேன். ஆதியாகமம் 18வது அதிகாரத்தை திருப்புங்க. 20-21 வாசிங்க. பின்பு கர்த்தர் சோதோம் குமாராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அடுத்து சோதோம் குமாராவின் பாவ காரியங்கள், வேசித்தன, விபச்சாரங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், இப்படி எந்த பாவமா இருந்தாலும் தேவ சமூகத்தில் எட்டிடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா எட்டி கர்த்தர் நியாயம் தீர்த்துட்டாரு. புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தா, அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டா, அவருடைய இரத்தத்தில் கழுவப்பட்டா, மறுபடியும் அவருடைய சமூகத்தில் நம்ம நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா நியாய தீர்ப்பு இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே ஆண்டவரே, தேவ சமூகத்தில் எட்டுகிற, பரலோகத்தில் எட்டுகிற காரியங்களை, உம்மிடத்தில் வருகிற காரியங்களை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தர், இதிலிருந்து எங்களுக்கு ஆண்டவரே நல்லதை எடுத்துக்கொள்ள, இதிலிருந்து நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட, இதிலிருந்து எங்கள் காரியங்களும் எட்டப்பட, எங்கள் ஜபங்கள் எட்டப்பட, எங்களுடைய காரியங்கள் எல்லாம் தேவ சமூகத்துக்கு வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா துதிகன மகிமையும் உமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே.